உங்கள் கம்பெனி பற்றி சொல்லுங்க ஐயா. என்ன கம்பெனி பற்றி சொல்ல? நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணீங்களா? வெயிட் லாஸ் பண்ணேன்னா நான் கால் நடக்க முடியாது. ரொம்ப வருஷம் 8 வருஷம் கிட்ட கால் நடக்க முடியாத இருந்தேன். நடக்க முடியாத இழுத்துக்கிச்சு கால் சுத்தமாக. ஏன்னா வெயிட் அதிகமாகிடுச்சு. என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லாமல் அதிகமாக வெயிட் ஆகிட்டேன். அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா நிறைய ஹாஸ்பிட்டலில் போனால் எங்கே போனாலும் ஆப்ரேஷன் தான் ஒன்லி. ஆப்ரேஷனாக நீங்கள் பணம் கட்டி அட்மிஷன் போட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கணும். ஆப்ரேஷன் பண்ணிக்கினா உட்காந்து பாத்ரூம்பு இதெல்லாம் போக முடியாது, மோஷன் எல்லாம் போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால எங்கள் அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்குவானா வீட்டுக்கு வந்துட்டு அட்மிஷன் போட்ட பிறகு வீட்டுக்கு இட்டுன்னு வந்துட்டார். இட்டுன்னு வந்துட்டு நான் அந்த வெயிட் லாஸ் ப்ராடக்ட்டை நான் சாப்பிட்டேன். ஒருத்தவங்க சொன்னாங்க, இது சாப்பிட்டு பாரு உனக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சால் சாப்பிடுனாங்க. நான் போய் சாப்பிட்டேன். வெயிட் லாஸ் எனக்கு வெயிட்டு குறைஞ்சிச்சு. என் முட்டியில் ஒரு 5 கிலோ வெயிட்டு தொங்கும், கண்ணாடி மாதிரி இருக்கும். அந்த 5 கிலோ வெயிட்டும் நார்மலாக ஆச்சு. நல்லா நடக்கணும்னா நல்லா பஸ்ஸிலலாம் போனால் ஒருத்தவங்களுக்கு நான் போய் எழுந்திரிச்சு நின்று அவங்களுக்கு சீட்டு கொடுப்பேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் எழுந்திரிக்க சொல்லுவேன். யாராச்சும் உட்காந்துருந்தா எனக்கு எழுந்திரிச்சு கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு சொல்லுவேன். இப்போ அப்படி இல்லை, அவங்களே நான் உட்காந்துருந்தாலும் நான் எழுந்திரிச்சிடுவேன், அவங்கள உட்கார வைப்பேன். நல்லா இருக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி என் சொந்த பந்தமும் சரி, எனக்கு தெரிஞ்சவங்களும் சரி, அந்த ப்ராடக்ட் சாப்பிட்டு நல்லா வெயிட் லாஸ் பண்ணி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் என் பொண்ணு, என் பேரன், என் பையன், என் குடும்பத்தில் என் ஃபேமிலி எல்லோரும் சாப்பிட்டாங்க. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் பையன் என் பேரன் குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் டைனோஷேக்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதை நான் பாலில் கலந்து தெரியாத கொடுப்பேன் என் பேரனுக்கு. அதை அவன் சாப்பிட்டு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஆகிட்டான் குழந்தை.